தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எங்களுடைய எம்எஸ்டி ஸ்கூல் ஆஃப் ட்ரேடிங் சார்பாக இனிய காலை வணக்கம். நண்பர்களே, நம்முடைய எம்எஸ்டி ஐ ட்ரெண்ட் இண்டிகேட்டரும் சரி, எம்எஸ்டி ஐ கோர் இண்டிகேட்டரும் சரி, எல்லா மார்க்கெட்லேயும் நல்ல ஒரு கன்சிஸ்டண்டான ப்ராஃபிட் கொடுத்துட்ருக்குன்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் லைவாகவே நம்ம உங்களுக்கு காட்டிக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம கொஞ்ச நாளாக லைவில் ட்ரேட் பண்ணி உங்களுக்கு காட்டிக்கிட்டு இருக்கோம். செபி ரெகுலேஷன் படி லைவ் ட்ரேட் பண்ணக்கூடாதுங்கிறதுனால நம்மளுடைய ப்ராஃபிட் எதுவும் ஷேர் பண்ணுறதில்ல. என்ட்ரி எக்ஸிட்டை மட்டும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், பொசிஷனல் ட்ரேட் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன். மார்க்கெட் இப்போ மேலே போய் நான் இந்த இடத்துல 56,000 கால் ஆப்ஷனை செல் பண்ணுவேன். அது இன்ட்ராடேக்கும் பண்ணுவேன், பொசிஷனலுக்கும் பண்ணுவேன்னு சொல்லியிருந்தேன். பொசிஷனலாக மார்க்கெட் செல்லில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதை நான் எப்படி சொன்னேன்? நம்முடைய எம்எஸ்டி ஐ ட்ரெண்ட் இண்டிகேட்டர் நமக்கு ஏற்கனவே சொன்னிச்சு. இப்போ எம்எஸ்டி ஐ ட்ரெண்ட் இண்டிகேட்டர் நான் ஆட் பண்ணியிருக்கேன். செட்டிங்ஸில் போகிறேன். செட்டிங்ஸில் போய்ட்டு டிஃபால்ட் செட்டிங்ஸ் கொடுக்குறேன். இப்போ டிஃபால்ட் செட்டிங்ஸ் கொடுத்த உடனே எது எனேபிள் ஆகிருக்கும்? இந்த டைனமிக் பை ஜோன், டைனமிக் செல் ஜோன் எனேபிள் ஆகிருக்கும். ஓகேங்களா? வேறு எதுவுமே நான் பண்ணலை. டைம் ஃப்ரேம் நீங்கள் பொசிஷனல் அப்படின்னா நீங்கள் ஒரு 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம், 1 ஹவர் இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். நான் மோஸ்ட்லி ட்ரேட் பண்ணுறது 30 மினிட்ஸில் பொசிஷனலுக்கு. இப்போ அந்த மாதிரி பாருங்கள், மார்க்கெட் இன்றைக்கி நல்லா மேலே போயிட்டே இருந்துச்சு. இன்றைக்கி 7ஆம் தேதி ஆகஸ்ட் நல்லா மேலே போயிட்டே இருந்துச்சு. 2 கேண்டில் மேலே போயிட்டு அப்போ அங்கே போய் டச் ஆகிட்டு ரிவர்ஸ் ஆகும்போது நம்ம செல் எடுத்தோம். கால் ஆப்ஷனை செல் பண்ணணும், புட் ஆப்ஷனை பை பண்ணணும். அதுக்கப்புறம் பாருங்கள், அங்கேயிருந்து நல்லா கீழே ஒரு 1500 பாயிண்ட் இது வரைக்கும் கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் மார்க்கெட் மறுபடியும் மேலே போயிட்டு அதே இடத்துலையே ரெசிஸ்டன்ட் ஆகிட்டு மறுபடியும் ஒரு 1000 பாயிண்ட்டுக்கு மேலே நேற்று நமக்கு ப்ராஃபிட்டு நேற்று வரைக்கும் கொடுத்துருக்கு. அப்போ மொத்தம் நமக்கு இந்த சின்ன ஒரு சிங்கிள் செட்டப்பு, வெறும் சிம்பிளான செட்டப்பு, இதை பேஸ் பண்ணி நமக்கு 2500 பாயிண்ட் கிடச்சிருக்கு. அப்போ நம்ம வெறுமனே வெறும் கால் ஆப்ஷனை செல் பண்ணுறதோ இல்லை புட் ஆப்ஷனை பை பண்ணுறது ரிஸ்க்கு. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்? இப்போ இந்த இடத்துல போய்ட்டு ஒரு கால் ஆப்ஷனை செல் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு 200 பாயிண்ட் 300 பாயிண்ட்டுக்கு மேலே போயிட்டு ஒரு புட் ஆப்ஷனையும் நீங்கள் பை பண்ணிக்கலாம். ஓகேவா? இல்லை, கால் ஆப்ஷனை செல் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே போயிட்டு ஒரு கால் ஆப்ஷனையும் நீங்கள் பை பண்ணிக்கலாம். அப்போ என்ன ஆகுன்னா, உங்களுக்கு இன்சூரன்ஸ் மாதிரி, சப்போஸ் மார்க்கெட் ஒரே நாளில் 1000 பாயிண்ட் 2000 பாயிண்ட் ரிவர்ஸில் அடித்தா கூட நமக்கு ப்ராஃபிட் கிடச்சிரும். இல்லை நான் கால் ஆஃப் செல்லாம் பண்ண முடியாதுன்னா புட் ஆப்ஷனை பை பண்ணிக்கிங்க. புட் ஆப்ஷனை பை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே போய்ட்டு கால் ஆப்ஷனையும் பை பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கேபிட்டலும் தேவையான கேபிட்டலும் குறையும். ப்ராஃபிட் லாஸுங்கிற ரிஸ்க்கு அதிகமாக இருக்காது. நல்ல ஒரு ப்ராஃபிட்டு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஹெட்ஜிங் பண்ணி ட்ரேட் பண்ணலாம். ஸோ இது போல் உங்களுடைய ஒவ்வொரு நாட்களும் லாபம் தரக்கூடிய நாட்களாக அமைவதற்கு எங்களுடைய எம்எஸ்டி ஸ்கூல் ஆஃப் ட்ரேடிங் சார்பாக வாழ்த்துக்கள். நன்றி.